மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:30. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 3/6/2026 சாயங்காலமாக பாருங்கள் வியாபாரம் ஆயிடுச்சு. அண்ணன் நேற்று வந்தார், வந்து வண்டி பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு இந்த வண்டி எனக்கு ஓணுன்னாரு. ஆனால் பணத்தோடு வானான்னாரு. பணத்தை கண்ணில் காமிச்சார், வியாபாரம் பண்ணி கொடுத்துட்டேன். இவரெல்லாம் வந்து பேர்கிட்ட வச்சுனா 1,000 ரூபாய் கேட்டார். அப்புறம் 1,60 பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் 70 பண்ணினார். அப்புறம் 75 பண்ணினார். ஆனால் ரொம்ப கம்மியாக நாடினார். நம்ம என்ன பெண்ணை பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்க. நல்லா இருக்கணும். உண்மையிலே தங்கமான மனசு. அக்காவும் அண்ணனும் பார்த்து எடுத்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாலும் சொல்லுவோம் பாருங்க. சொல்லுண்ணா, எங்கே வர சொல்லுங்க. ஆர்கேபேட்லேருந்து வரோங்க. எப்படின்னா இது வண்டியா? வண்டி நல்லா கண்டிஷன் நல்லா, ஏசியெல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. அக்கா சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்க அக்கா. நாங்கள் ஆர்கேபேட்லேருந்து வர்றோம்ப்பா. I10 எடுத்திருக்கோம். ஓகே, சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓட சொல்ல சின்ன சின்ன ஓட்டி பார்த்தாங்க. சின்ன சின்ன வேலை இருக்குது. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி தும்பாராங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிற பாருங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. இந்தமாதிரி வண்டிலாம் யாரும் இந்த ரேட்டில் தர மாட்டாங்க. 12 மாடலு 2 ஓனரு செம்மையாகுது வண்டி. அப்படி சுற்றிக்காங்க. ஓகே, என் 25 நம்பரு, ஏசி பவர் ஸ்டீரிங் 4 பவர் உண்டு. நல்லா அப்புறம் வண்டி மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பஸ் பாருங்க. இன்னைக்கு பாருங்க அருமையான புதன்கிழமை. இன்னைக்கு பாருங்க 3/6/2026 அருமையான வண்டி ஓம்னி பாருங்க சேல்ஸ் ஆயிடுச்சு. ஷாப் வீடியோ போட்டு நிறைய வண்டி சேல்ஸ் ஆயிடுச்சு. ஐயா பார்த்தீங்கன்னா குடியாத்துன்னு வந்துருக்காங்க. வந்து ஜம்மு எடுத்துட்டா பாருங்க. சொல்லுங்க, எங்கே தர சொல்லுங்கண்ணா. வணக்கம், குடியாத்துலேருந்து வரோம். 1:30 சொல்லியிருந்தார். அண்ணன் தான் நம்மளுக்காக பேசி ₹1 முடிச்சு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். வண்டியெல்லாம் நல்லா இருக்குது. எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பாரு. கேஸு பெட்ரோல் ரெண்டுமே நல்லா, நிறைய வண்டி இருக்குது. நல்லபடியாக முடிச்சு தருவார். சீக்கிரம் வந்து பாருங்கள். அண்ணா சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கள். நீ சொல்லண்ணா. நான் குடியாத்தம் தாலுக்கா பட்டு கிராமத்துலேருந்து வரேன். வண்டி பார்த்தோம், பிடிச்சிச்சு. அருமையாக இருக்குது வண்டி. ஓட்டி பார்த்தோம். கேஸு வித் பெட்ரோல் ரெண்டுமே இருக்குது. அதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது. வாங்க, வந்து பாருங்கள். எல்லா வண்டியும் இருக்குதுங்க. ஓட்டி பார்த்தேன் வண்டியா? வண்டி ஓட்டி பார்த்தேன், நல்லா இருக்குது. இவர் 2 பேர் பார்த்தீங்கன்னா, இவர் புள்ள, இவர் அப்பா. அவர் கேட்டால் தாத்தாண்டாரு. நிற்க வச்சு 2 கல்யாணம் பண்ணலாம். அது வேறு நான் புண்ணா சொல்ல, எங்கே தர சொல்ல வாடா. பேச மாட்டார், அவர் பேச மாட்டார். அவர் தான் பார்த்தாக்கா, ஏன்னா கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? கல்யாணம் ஆயிடுச்சா? யாருன்னு இருக்கிறாரா? பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள். அண்ணன் நல்லா வியாபாரம் ஆச்சு. கைக்குண்ணா இங்கே வேணா, கிட்ட வேணா. இந்த முகத்தை பாருங்கள், எப்படி இளமையாக பார்த்தீங்களா? இந்த வயசு கிங்கு பாடி. சூப்பர்ண்ணா. அப்படி பாட்டை பார்த்துனாங்க. எவ்வளோ ஏற்றிங்க சொல்லுங்க. கும்பலா சொல்லுங்க, எவ்வளோ ஏற்றிங்க? 1 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தோம். எவ்வளோ ஏற்றினா? 1 லட்சம். எவ்வளோக்கு ஏற்றிங்க? 1 லட்சம். ரைட்ண்ணா. பாருங்கள், அதாவது வித்த வேலையை சொல்லணும், வாங்கின வேலையை சொன்னால் தான் வண்டி வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி ஷாப் வீடியோ போட்டு 35-40 வண்டி கொடுத்துருக்குறேன். நன்றி, வணக்கம். சூப்பராக பாருங்க. ஆனால் நிறைய பேர் கேட்டாங்க இந்த வண்டி. ஒருத்தர் மதுரிலேருந்து சேலம்னு வராங்க. தோண்டுண்ணா எல்லாம் வரேன்னாங்க. வந்து பார்த்தேன். மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பேச பாருங்க. இன்னைக்கு பாருங்க 3/6/2026 டெய்லி தொடர்ந்து வண்டி சேல்ஸ் ஆகினுக்குது. அண்ணன் பார்த்தோன்னா காரைக்குடி நல்ல ரேட்டில் வந்து கேட்டு போனாங்க. அண்ணன் டார்கெட்டு ஒரு ரூபா அந்த பட்ஜெட் தான் வந்தார். அண்ணன் நல்லா இருக்கணும், 5-10 பார்க்கறான்னு பேசி எடுத்து கொடுத்துட்டு பாருங்க. அண்ணன் பார்த்தீங்கன்னாக்கா காரைக்குடி, அதாவது நம்ம காரைக்குடி பார்த்துருந்தாங்க அறந்தாங்கி. அங்கேருந்து வந்து மதுரை மாவட்டம் தானே, சிவகங்கை மாவட்டம். அங்கேருந்து வந்து பார்த்து 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் போனால் அங்கே வந்து இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாங்க. நல்லா இருக்கணும், எண்ணம் போல் வாழ்க்கை. அண்ணன் எங்கேருந்து சொல்ல போகிறேன். சொல்லுண்ணா, எங்கே தர சொல்லண்ணா. நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாயிலேருந்து வர்றோம். அண்ணன்ட்ட வந்து கார் பார்க்க வந்தோம். நல்லா பிடிச்சிருச்சு, திருப்தியாக இருந்துச்சு, எடுத்துகிட்டு போகிறோம். வண்டி ஓட்டி காமிச்சு அருமையாக இருந்துச்சு. ஓட்டி காமிச்சாரு, கையை விட்டுலாம் ஓட்டி காமிச்சாரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கை வச்சு ஓட்டி நல்லா தெளிவாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா தெளிவாக இருக்குது. வண்டி தெளிவாக கொடுக்குறாங்க. நல்லா பேசி கஸ்டமர் நல்லா கவர் பண்ணி கொடுக்குறாங்க. வண்டி நம்ம நினைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. வந்ததுக்கு திருப்தியாக இருக்குது. ஏன்னா போன வாரம் வந்து பண்ணியிருந்தேன். ஆமாம், நல்லா இப்போ இருக்க வண்டி பரவாயில்ல. இப்போ நிறையாவும் இருக்குது. நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்குது. நாங்களும் போன வாரம் வந்துட்டு போகணும். நல்லா இருக்குது, பரவாயில்ல. வந்துட்டு தான் திரும்பி வந்து நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம். பாருங்கள், இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நல்லா இருப்போம் சார். நன்றி, வணக்கம். பார்த்துண்ணா போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள். ரைட்ண்ணா. பாருங்கள், காரைக்குடி போய் பாருங்கள், அருமையான வண்டி.
வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. அட்டகாசமாக பாருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45. அண்ணன் காலிலேருந்து வந்தார். எங்கேருந்து வந்தாருன்னா கோயம்புத்தூர்லேருந்து இருக்கிறாரு. இங்கே வந்து பார்த்து இந்த டாட்டா ஜஸ்ட் வந்து பார்த்தோம். ஒரு வண்டி ஒன்று அங்கே இருந்துச்சு, அது ரேட்டு செட் ஆகலாது. பாவம் மணி நேரம் போராடி பார்த்து ஒரு கஸ்டமர் ஜஸ்ட் இருந்துச்சு. 2015 மாடலு, 2 ஓனர், சூப்பராக இருந்துச்சு வண்டி. அண்ணன் பார்த்தினாக்கா 4 ரூபா கஸ்டமர் சொன்னாங்க, 350 எத்தார் வண்டியை. அருமையான வண்டி, லட்டு பத்துட்டா பாருங்க. அதனால் வந்து பார்த்து பேசினார். பேசி ஏற்றுட்டு ஜம்முனு மட்டும் 15-16 இஷ்டு. அண்ணன் எங்கேருந்து சொல்லுண்ணா. நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேங்க. லோ பட்ஜெட் சரவணன் நம்பி வந்தால் மோசம் போகாதுங்க. வந்தார், நல்லா முடிச்சு கொடுத்தாரு, நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாரு. அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, நல்லா வண்டியா? வண்டி நல்லா இருக்குது. ஏசியில் எப்படி இருக்குதா? ஜம்முன்னு கூலிங், கூலிங் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரேட்டு பரவாயில்லண்ணா? மைலேஜ் நல்லா மைலேஜ் கிடைக்கும். ரேட்டும் நல்லா நல்ல ரேட்டு. சிறப்பாக முடிச்சு கொடுத்தீங்க. அப்படியே சுற்றி காட்டாது. அப்படியே பாருங்கள், நம்பர் வண்டி டாட்டா ஜஸ்ட்டு ஃபேன்சி நம்பரு, 2015-16 ரிஜிஸ்ட்ரு. 350 கஸ்டமர் கேட்டாங்க, 350 எடுத்து கொடுத்துட்டோம். அருமையாச வண்டி, லிட்டருக்கு 22 டீசல் அப்படியே இல்லை, 3 பாயிண்ட் போட்ட டீசல் அப்படியே கிடைக்குது. வணக்கம் சார், ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்றைக்கி பாருங்கள் 3/6/2026 4வது வண்டி போகுது பாருங்கள். ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை எங்கேன்னு இருக்கீங்க? சரி, மடிப்பாக்கத்து வந்துருக்காரு. ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கப்பல் ஒரு ஷிப்பில் வந்து கேப்டனாக இருக்கார். உண்மையிலே காலையில் வந்தார் கடைக்கு வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டி பார்த்து பேசி எடுத்து வந்து பாருங்கள். நல்ல மனசு, தங்கமான மனசு, எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நல்லா வாழ்ந்தவர். உண்மையிலே சொல்கிறேன் பாருங்கள், நகையில் வந்து சேமிப்பு பண்ணுறதுல அண்ணனை விட்டா போச்சு. அதாவது சின்ன துட்டுங்களை கொஞ்சமாக சேர்த்து வச்சு, அப்போ வந்து 1/4 1/2 சவரம் சேர்த்து வச்சு, இன்றைக்கி ஒரு அமௌண்ட்டை சேர்த்து நிறைய நகை சேர்த்து வச்சுரா பாருங்க. அதுதான் எப்போ காசை வைத்து செலவு பண்ணாமல் ஒரு பொருள் சேர்த்து வச்சு இன்றைக்கி உதச்சின்னு ஒரு காரு வீட்டுக்கு தேவையான வாங்கி வச்சுரா பாருங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கணும். எவ்வளோ சவரம் அப்போ? ஒரு 30-35 ரூபாய் எடுக்குது. 24, 25, 30. இன்றைக்கி 1.25 லட்சம் கிட்ட போயிடுச்சு இன்றைக்கி பாருங்க. அதனால் நல்லா இருக்கணும். அண்ணன் எங்கே சொல்ல போகிறேன், சொல்லுங்கள், எங்கே தர சொல்லுங்கண்ணா. மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். அண்ணனுடைய ப்ரோக்ராம் அதிகமாக பார்ப்பேன். ஒரு வண்டி தேவைப்பட்டது, அதனால் வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக எனக்கு முடிஞ்சது. ரேட்டும் நான் எதிர்பார்த்த விலையை விட கம்மியாக தான் முடிஞ்சது. நல்ல மனுஷன். சொல்லப்போனால் வண்டி நல்லா இருக்கால, அண்ணனுக்காக கொஞ்சம் கண்டிப்பாக வரலாம். ஆனால் வண்டி இது வரைக்கும் நீ ஓட்டி கொடுப்பாள் இல்லை? இல்லை, வண்டியை நான் ஓட்டவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன், வந்தவொடனே பணம் கட்டினேன். வண்டி பிடிச்சிருந்தது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவிங்கே நான் பண்ணலை. இதுக்கப்புறம் தான் பண்ண போகிறேன். ஆனால் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம நம்பிக்கையாக வராங்க. ஏன்னா நல்லா சொல்லி அனுப்பிச்சிடுவேன். நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அப்படின்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிஜுவல் வாங்கி